ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. யாருக்காச்சும் ஈவினிங் டைமில் வந்து சுட சுட சுண்டலும் சமோசா வந்து சாப்பிட்ணும், மிக்ஸ் அடித்து சாப்பிட்ணும் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து தான் சாப்பிட்ணுங்கிற ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படி நான் வந்த ஸ்பாட் எங்கன்னா, சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் போகிற வழியிலே கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் வந்து, அதாவது படிக்கட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னால் தான் இந்த கடை இருக்குது. கரெக்டாக இதுக்கு வந்து பேர் போர்டு எதுவுமே கிடையாது. நிறையா ஃபோன் ஷாப்லாம் இருக்கும். அதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சமோசா, சுண்டல், அப்புறம் குலோப்ஜான், ப்ளஸ் அதே மாதிரி சமோசா தனியாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சமோசா சுண்டல் வந்து 30 ருபீஸு, குலோப்ஜான் வந்து 6 பீசஸ் வந்து என்னென்னா 30 ருபீஸு. ப்ளஸ் அதே மாதிரி சமோசா மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து வெறும் உங்களுக்கு வந்து 7 ருபீஸ் தாங்க. அதே மாதிரி இதில் ஒரு க்ரீன் கலர் சட்னி வந்து ஸ்பெஷாலிட்டியாக கொடுக்குறாங்க. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஒர்த்துன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த சைடில் அந்த சுண்டல் இது இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சமோசா சுண்டல் இது வச்சு வாங்கினேன் சட்னி ஊற்றி. ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இது வந்து. ஸோ தென் அதுக்கடுத்து நான் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நான் என்ன வாங்கினேன் பார்த்திங்கன்னா குலோப்ஜான் வாங்கினேன். ஸோ அது வந்து ஒரு 6 பீசஸ் இருக்கும். மொத்தத்தில் இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா நான் வந்து 5க்கு 4 கொடுப்பேங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த கடையோட பேர் எதுவுமே கிடையாதனால நான் இப்போதைக்கு இந்த லொக்கேஷன் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இங்கே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு போங்க. பாய் பாய்.